ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மாஸ் சேனஸ் ஃப்ரம் சஞ்சய். ஸோ இந்த வீடியோ நான் தெளிவாக நிறைய விஷயம் பேச போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். என்ன ப்ரோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னா, நம்ம வந்து ரெஃபர் பண்ணால் 20 ருபீஸ் அது மாதிரி இல்லாமல், இது மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக 10, 20, 30 அது மாதிரி இல்லாமல், இந்த கலர் ப்ரெடிக்ஷன், ஃபேக் ஆப்ஸ் இது இல்லாமல் ஒரு நியூவாக அடுத்த பிளாட்ஃபார்மை நோக்கி போகிறோம். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸும் வரும். ஸோ என்ன ப்ரோ எனக்கு தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு புரியாது. தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைமில் நம்ம வந்து இந்த கலர் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்புறது வேஸ்ட்டு, சுத்தமாக வேஸ்ட். ஸோ இந்த கலர் ப்ரெடிக்ஷன்ஸை விட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு பெஸ்ட்டாக கரண்ட்டில் இருக்கிறது 2 விஷயம். ஒன்று ஃபேண்டசி, இன்னொன்று ட்ரேடிங். ஃபேண்டசினா என்ன ப்ரோ அப்படின்னா, கிரிக்கெட்டை வந்து இந்த ட்ரீம் 11 அது மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ப்ளே பண்ணுது. ஆக்சுவலி அது இப்போ பேன் பண்ணிட்டாங்க, பட் இல்லீகல் வெப்சைட்ஸ் இருக்குது, அது மாதிரி ப்ளே பண்ணலாம். ஓகே, அது நம்மளுக்கு தெரியாது, எனக்கும் வராது, எனக்கும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் பெருசாக தெரியாது. ஸோ அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம். நான் இதில் வந்து எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ ட்ரேடிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம், ட்ரேடிங் கண்டறியலாம், ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரிஸ்க் மேனேஜ் பண்ணலாம். ரிஸ்க் இருக்காது இதில், முக்கியமாக அதுதான். இது உங்கள் ஃப்யூச்சர். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம இது உள்ளே எடுத்துகிட்டு வந்து க்ரோ வெல்த் ஸ்டெப் பை ஸ்டெப். உங்களோட கோலை நீங்கள், உங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கையை நீங்கள் ஒரு படியாக எடுத்து வைங்க. எடுத்தோடனே மேலே போக முடியாது. ஸ்டார்ட் யுவர் ட்ரேடிங் ஜர்னி டுடே. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால்குலேட்டர் வந்திருக்குன்னு சொல்லாதீங்க. இப்போது ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுறது கஷ்டம். பட் நம்ம வந்து ட்ரேடிங் கற்றுக்கிட்டு தான் இது உள்ளே வந்திருக்கோம். நம்ம எப்படி 5-inல வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லுவோமோ, அது மாதிரி ட்ரேடிங்க்கு ப்ரெடிக்ஷன் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸில் உள்ளே வந்துருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஒவ்வொருத்தர் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஒரு புதுசாக ஒரு இது ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் குரூப் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. 100 ரூபாய் இல்லை, ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இது என்ன பிளானு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த 1000 ரூபாய் வந்து எங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா 7 டேஸ் பிளான். 7 டேஸ் பிளான்னா உங்களுக்கு வந்து 640 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். என்ன ப்ரோ எனக்கு புரியல அப்படின்னா, இந்த 640 ரூபாவும் அப் டு 7 நாளைக்குமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 7 அப்படின்னு போட்டிங்கன்னா 4480 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் 7 நாளில். மொத்தமாக வராது, ஒரு நாளாக அப் டு 7 டேஸுக்கு 7 நாளைக்கு இந்த 4480 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகே ப்ரோ, 4480 ரூபா அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபாய் ப்ளஸ் 1000 ரூபாய் வந்து 5489 ரூபா ப்ரோ, 5480 ரூபா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் கிடையாது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் திருப்பி தர மாட்டோம். ஜஸ்ட் இந்த அமௌண்ட்டோட உங்களோட ஜேர்னி முடியுது அப் டு 7 டேஸுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா மைனஸ் நீங்கள் 1000 போட்டுக்கோங்க. 3480 ரூபா வந்து. ஸோ இதில் வந்து 4480 ரூபா இருந்ததுங்களா, அதில் 1000 ரூபா மைனஸ் பண்ணிக்கோங்க. 3480 ரூபா வந்து உங்களுக்கு லாபம் மட்டும் கிடைக்குது. ஓகே, இப்போ இது முடிஞ்சிச்சு ப்ரோ. திருப்பி 8ஆவது நாள்லேருந்து பேமெண்ட் வருமானு கேட்டால் அங்கே தான் வந்து கிடையாது. ஏன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ டே 1லேருந்து எப்படி ப்ரோ அப்படின்னா, திரும்பவும் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. இப்போது 1000 ரூபாய் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு 3400 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ 3000 ரூபாய் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு 640 ரூபானா 640 இன்ட்டு 3 உங்களுக்கு வந்து 1920 ரூபா கிடைக்கும் பர் டே. ஸோ அப் டு 7 டேஸ்ன்னு போட்டிங்கன்னா 13440 ரூபா கிடைக்கும் 7 நாளில். இதில் உங்கள் 3000 ரூபாய் மைனஸ் பண்ணுறேங்க. ஸோ 3000 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10440 ரூபா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 2 வீக்ஸில் மட்டுமே வந்த ப்ராஃபிட்.
ஆனால் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1000 தான். ஸோ அப்போ 9440 உங்களுக்கு லாபம் மட்டுமே இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி வந்து அந்த 3000 சேர்த்துக்கோங்க. அந்த 3000 சேர்த்திங்கன்னா 13440 உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் லாபம். அதில் 1000 மைனஸ் பண்ணால் 12440 உங்களுக்கு வெறும் ப்ராஃபிட் மட்டுமே வருது. அப் டு எவ்வளோ நாளில்? 14 டேஸில். ஸோ இதிலேருந்து இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போது 12440 வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 70% எப்படி ஒரு 70% எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சிங்கன்னா ப்ராஃபிட் அமௌண்ட்ன்ற மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஸோ 70% எவ்வளோன்னு வந்தீங்கன்னா 8700 வருது. ஸோ மைனஸ் 8700. 70% எடுத்து வச்சுட்டு திருப்பி 3740 திருப்பி ஒரு 3000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ 3000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 3000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அகெயின் உங்களுக்கு 1920 கிடைக்கும். அகெயின் அப் டு 7 டேஸ் வரும். அதே மாதிரி 10400 திருப்பியும் ப்ராஃபிட் வரும். ஸோ 10,000 ஒரு ப்ராஃபிட்டு. ஆல்ரெடி நம்ம ஒரு 8700 எடுத்து வச்சுருக்கோம். ஒரு நிமிஷம், 8700 எடுத்து வச்சுக்கோம். ஸோ உங்களுக்கு 21 நாளில் 18700 லாபம். ஆனால் நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு வெறும் 1000 மட்டும். 1000 நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கைவசம் வச்சுருக்கீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோ. எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு படியாக ஏறது தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோ. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரிஸ்க் எடுக்கணும். ஆக்சுவலி ட்ரேடிங்கில் ரிஸ்க்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் இதில் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 18700 உங்கள் பேலன்ஸ் இருக்கும் 21 நாள் முடிவில். 18700 இருக்கும். இதில் 8700 நீங்கள் அந்த சேவிங்ஸில் வச்சுட்டு இருக்கிற 10000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 10000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 640. ஸோ 10000 ஒரு 6400 வரும். 1000 640 10000 6400 வரும். அப்போது ஒரு நாளைக்கு 6400 இன்ட்டு 7 டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44800 உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், சாரி உங்கள் ப்ராஃபிட். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. 1000 ஆரம்பித்து 44800 முடிச்சிருக்கீங்களே, இது எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன கேல்குலேஷன் கேட்டிங்கன்னா குழப்பிக்காதீங்க, நான் சொல்கிறேன். இப்போது 44800 உங்கள் கைவசம் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 8700 நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸு, அதுவும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 53500 மாதம் வருமானம். அது நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 1000 மட்டும்தான். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இதெல்லாம் சாத்தியம் நடைமுறைக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். சப்போஸ் நான் உங்கள் ஸ்டூட்டுக்கே வரேன். சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், போனால் போது 1000 விட்டுருங்க. ஆனால் அது மாதிரி ஆகாது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணிட்டோம். இந்த 1000 வந்து நம்மளுக்கு பெரிய லாஸ் ஆக போகிறதில்ல. இந்த 1000 உங்களுக்கு பெரிய லாஸ் ஆக போகிறதில்ல. சில பேர் ப்ரோ எனக்கு படிப்படியெல்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு ஒரு 2 டைம்ஸ் வந்தாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் வேணும்னா நீங்கள் எடுத்தோன்னே ஒரு 2500 3000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டைமே என்கிட்ட வரீங்க, அப்போ ஒரு 3000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1920 வரும். அப் டு 7 டேஸ் உங்களுக்கு முதல் வாரமே 13000 வந்துடும். ஸோ முதல் வாரமே உங்களுக்கு 10000 லாபம் வரும். ஸோ இதே நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா 4 வாரத்துக்கு ஒரு 10000 லாபம், 4 வாரம்னு போட்டிங்கன்னா இன்ட்டு 4 டேஸ் பண்ணணும், 40000 லாபம் மட்டுமே வரும். ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000. ஸோ 40000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் 3000 உங்களுக்கு 40000 லாபம் வருது. அதில் 3000 இன்வெஸ்ட்மெண்ட் போச்சுன்னா 37000 உங்களுக்கு லாபம். ஸோ இது ப்ரீஃபாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சப்போஸ் புரியாத பட்சத்தில் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு இன்னும் வெளில தெரியாமல் இருக்குது. நம்ம எல்லாமே சும்மா பண்ணிகிட்ருக்கோம், ரெகுலராக ட்ரஸ்டபுளாக பண்ணிகிட்ருக்கோம், வித்தவுட் ரீஃபண்டோடு பண்ணிகிட்ருக்கோம். எதனா ப்ராப்ளம்னா ரீஃபண்டோடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸில் இருக்கும். நீங்கள் கான்ஃபிடன்ஸில் இருக்கும்போது நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளே ஒரு லாஸில் இருக்கும்போது வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ உள்ளே வாங்க, பார்ப்போம், நல்ல நம்ம நிறைய ஏர்னிங்ஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நியூ ட்ரேடிங் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.